அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் சத்திரப்பட்டிங்கிற வில்லேஜில் நம்ம நேச்சர் உதயம் அக்ரோடெக் மூலியமாக கொடுத்துருக்கோம். பர்மா தேக்கு கொடுத்துருக்கு. ஒரு வருட கால வளர்ச்சி மரத்தமாக பார்க்க போகிறோம். இது வச்சு ஒரு வருடம், அதாவது 12 மாதம் தான் ஆகுதுங்க. 12 மாதத்தில் மரத்தோட பருமன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு கை வந்து பிடிக்க முடியாத சைஸுக்கு நல்ல பருமனாக இருக்குது. இது நல்ல வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு ஜானுக்கு மேலே கனவு நீளமாக வளர்ந்துருக்கு. இதில் வந்து தேக்கு மட்டும் கிடையாது, தேக்குக்கு இடையில் ஊடு பயிராக கொய்யாவும் வச்சுருக்காங்க. இப்போ தேக்கு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10ங்க, 10 அடிக்கு ஒரு கன்று நடவு பண்ணாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 500 மரம் வரைக்கும் நடவு பண்ணலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரை ஏக்கருக்கு நட்டுருக்காங்க. 50 சென்ட்லேருந்து 60 சென்ட் பயிரிட்டுருக்காங்க. 300 செடி வரைக்கும் பயிரிட்டுருக்காங்க. இப்போ நட்டு ஒரு வருஷம்தான் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக போகக்கூடியதுங்க. மரம் பார்த்திங்கன்னா 20லேருந்து இப்போ 25 அடி ஹைட் இருக்குங்க மரம். இப்போ ஒரே ஸ்ட்ரைட்டாக வரக்கூடியது. இந்த லென்த்லேயும் பார்த்திங்கன்னா மரத்தோட ஹைட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இது நடவு பண்ணி 12 மாதம்தான் ஆகுது. இது இடையில கொய்யா வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணி 10 மாதம் ஆகுது. 10 மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம 8வது மாதமே ஒரு அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போ 12வது மாதத்தில் இப்போ காய் வந்து பிஞ்சுகள் விட்டுருக்காங்க. இது ரகம் வந்து பார்த்திங்கன்னா தைவான் பிங்க்குங்கிற கொய்யா. இப்போ நமக்கு தேக்கு மரம் வந்து எவ்வளோ நாள் அறுவடை ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குறைஞ்சது 10லேருந்து 12 வருஷத்தில் நம்ம அறுவடை பண்ணலாம். அப்போ அந்த 12 வருஷத்துக்கு நமக்கு இன்கம் வரணும் இல்லைங்களா, விவசாயத்துக்கு வர்றதுக்காக இடையில வந்து ஒரு 6-7 வருஷம் வரைக்கும் நமக்கு வருமானம் தரக்கூடிய கொய்யா ரகத்தை நான் பயிரிட்டுருக்காங்க. இப்போ கொய்யா மூலியமாக வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. கொய்யா வந்து ஒரு கிலோ வந்து ஆவரேஜாக ஒரு தோட்டத்தில் 40 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஒரு கிலோ 40 ரூபா அப்படின்னா ஒரு செடிக்கு குறைஞ்சது 30 கிலோ வந்தால் கூட 12, ஒரு செடிக்கு 1200 வரைக்கும் கிடைக்கும். அப்போ நமக்கு 1200 கூட ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு செடி விற்றா கூட இதில் 120 செடி வைக்கிறாங்கன்னா 1,20,000 நமக்கு வருமானம் கிடைக்கும். தோட்டத்தில் இருக்கிற 40 ரூபாய்க்கு ஒரு பழத்தை விற்றாலே, ஒரு கிலோ பழத்தை நம்ம கொடுத்தாலே, அப்போ இது நமக்கு ஒரு 7 வருஷம் வரைக்கும் இடையில வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். இன்னொன்று தொலைநோக்கு பார்வையில் பார்த்திங்கன்னா தேக்கு, பர்மா தேக்குங்கிறது தேக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 10லேருந்து 12 வருஷத்தில் அறுவடை தரக்கூடிய உயர் ரக கன்று தான் நம்ம கொடுத்து அதை பயிரிட்டு பராமரித்து கொடுத்துருக்கோம். ஒரு அடி பார்த்திங்கன்னா குறைஞ்சது 4500, 5000 ரூபாய்க்கு போகுங்க. பர்மா தேக்கு சதுரடி பார்த்திங்கன்னா கனடின்னு சொல்கிறது. நம்ம மரம் வந்து 25 அடி ஹைட்டுக்கு இருக்குங்க. 25 அடி நமக்கு 20 அடி கிடைச்சால் போகும். இப்போ 20 அடி, ஒரு அடி நமக்கு 5000 ரூபா கூட வேண்டாம், ஒரு அடி நமக்கு 1000 ரூபாய்க்கு விற்றால் கூட 20 அடி இருந்துச்சுன்னா நமக்கு 20,000 ரூபா கிடைக்கும் ஒரு விவசாயிக்கு. இப்போ விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, ஆள்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆள் கிடைக்காம பயிரிட முடியாமல் சிரமப்படுறாங்க. ஆள்களோட கூலி வருமானமும் அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 450 ரூபா 500 ரூபா கேட்குறாங்க. 10 ஆளை விவசாயிக்கு பயிச்சுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி 5000 ரூபா செலவு பண்ணணும். அதில் மிச்சம் இருக்குமான்னு பார்த்தா விவசாயம் பண்ணதை விட செலவு கணக்கு கூலியிலேயே அடிச்சிட்டு போகிறதுனால விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால் தொலைநோக்கில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்காலத்தை நோக்கி பயிரிட்டு வருமானம் தரக்கூடிய மரங்களை ஆர்வமாக செய்கிறாங்க. இப்போ ஒரு மரம் வந்து ஒரு ஏக்கருக்கு 500 செடி அப்படின்னா இதில் 300 மரம் நடவு பண்ணியிருக்காங்க. இப்போ தேக்கிலோட வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு அடி 1000 ரூபாங்கிறப்ப 20 அடி இருந்தாலே 20,000 ரூபா வருங்க. அப்போ நமக்கு ஒரு மரம் 20,000 ரூபாய்க்கு கொடுத்தா கூட 300 மரம் வச்சுருக்காங்க. 10 மரத்துக்கு 2 லட்ச ரூபா வரும். 100 மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20 லட்ச ரூபா வருங்க. ஒரு மரத்துக்கு 20,000 ரூபா அப்படின்னா 10 மரத்துக்கு 2 லட்ச ரூபா வரும். 100 மரத்துக்கு இன்றைக்கி 20 லட்ச ரூபா கிடைக்கும். அப்போ 300 மரத்துக்கு 60 லட்ச ரூபா நம்ம 10லேருந்து 12 வருஷத்தில் ஒரு 60 சென்ட்டு, இந்த 50 சென்ட் 60 சென்ட்டில் நமக்கு பயிரிட்டு வருமானம் கிடைக்கும். இப்போ 60 லட்ச ரூபா அரை ஏக்கரில் எடுக்க முடியுமாங்கிறது சாத்தியம் கம்மி தான். அது 60 லட்ச ரூபா மட்டும் இல்லாமல் நமக்கு இடையில கொய்யாவோட வருமானம், கொய்யா நடவு பண்ணி 6 மாதம் வரையிலும் பூ பிஞ்சுகள் விடக்கூடாது. 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் காய் விடலாம். இடையில கொய்யாவோட வருமானமும் நம்ம பார்க்கலாம்.
இதுக்கு தண்ணி அதிகமாக விட வேண்டிய அவசியமும் இல்லை. வந்து வாரம் ஒரு தண்ணி வச்சிங்கனாலே போதும். தேக்கு மரத்துக்கும் அதே மாதிரி வாரம் ஒரு தண்ணி விட்டாலும் போதும். தண்ணிகள் அதிகமாக விட வேண்டிய சூழ்நிலையும் இல்லை. அதெல்லாம் மக்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய மாதிரி பயிராக நீங்கள் நிலத்தை சும்மா போடாமல் தரிசாக போடாமல் இந்த மாதிரி மரங்களை பயிரிட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதனால் விவசாயிகள் அனைவரும் நல்ல முறையாக நல்ல உயர் ரக கன்றாக வாங்கி நடவு செய்து நல்லபடியாக பயிரிடணும்னு கேட்டுக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பயிர்கள் எதாவது நடணும் அப்படின்னு நம்ம விவசாயம் ஆர்வமான விவசாயிகள் தேவைப்படுறவங்க ஆஃபீஸ் நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு முன்ன ஆலோசனை செய்து தோட்டத்தை விசிட் பண்ணி எப்படி நடலாங்கிற எப்படி ஆலோசனைகள் கொடுத்து நடவு செய்து பராமரித்து கொடுத்துட்ருக்கோம்.